சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து கேட்ட ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் ஆகட்டும் சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் கேட்ட கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதனால வந்து இந்த அளவுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓன் போர்ட் கார் நம்ம எடுத்துட்டா அதை வந்து டாக்ஸி வெஹிக்கிளா கன்வெர்ட் பண்ணி கார் ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா டிசைர் டூரிஸ்ட் கார் நமக்கு எப்போதான் வரப்போகுது, நம்ம கார் வந்து எப்போதான் லான்ச் ஆக போகுது, ஸோ அதை பற்றியான ரிவ்யூ நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றியான ஃபுல்ஃபில்லான ரிவ்யூ தான் நம்ம பேச போகிறோம் உங்களுக்கு. ஸோ நம்ம சேனலுக்கு வந்து தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பில் பண்ண போகிற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். அதாவது 2020 முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸோட காம்படிஷன்ஸோட லெவலுமே உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. அப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா எட்டியாஸ் இருந்துச்சு, வந்து டிசைர் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான கார்ஸ் கம்பெனி நம்ம செலான் செக்மெண்ட்லேயே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதே நீங்கள் ஒரு எம்இ கேட்டகரி பண்ணால் ரெண்டாவது லார்ஜ் கார் கூட உங்களுக்கு இருந்துச்சு இதே டாக்ஸி வெஹிக்கிளில். ஸோ அப்போ இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து கார் கம்பெனி கொடுக்க தயாராகவே இருந்தாங்க. ஏன்னா வந்து அனைத்து பிராண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி வெஹிக்கிள் அந்தந்த கார் கம்பெனிலையுமே இருந்துச்சு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அந்த டாக்ஸி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 2020 லாக்டவுனுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கார் கம்பெனியும் டாக்ஸி வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 20க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா BS6 பிரகாரம் அவங்க டாக்ஸி வெஹிக்கிளையுமே கைவிடாமல் அவங்க ஒரு ரன்னிங்கான ஒரு மூமெண்ட்டில் டாக்ஸி வெஹிக்கிள்ஸ் என் கஸ்டமர்ஸ் என்கிட்ட வந்தே ஆகணுன்றது ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% மார்க்கெட் ஷேரை வச்ச ஒரு மாருதி வந்து டாக்ஸி வெஹிக்கிள்ஸை கைவிடவும் கிடையாது. ஸோ அந்த டாக்ஸி வெஹிக்கிள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் அதுக்கு அந்த டிமாண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டு ரொம்ப ஒரு பெரிய விதமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த டீசல் ஸ்டாப் பண்ணும்போது அனைத்து பிராண்ட்ஸுமே, அதாவது ஹுண்டாய் ஆகட்டும், டொயோட்டா ஆகட்டும், அனைத்து பிராண்டுமே நினச்ச ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா டீசல் டூரிஸ்டால் வந்து அந்த அளவுக்கு ஒரு மூவிங் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து பெட்ரோலை கொடுக்க போகிறாங்க. ஸோ அதோட மைலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர மக்களுக்கு வந்து சரியான ஒரு மைலேஜ் வந்து வராதுன்றதுக்காக அனைத்து பிராண்ட்லையுமே நினச்ச ஒரு விஷயம் தான் வந்து டூரிஸ்ட் வண்டி வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸோட வேல்யூமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கார் ஆச்சு மினிமம் சேல்ஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கும் சம் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து 6 மந்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி தான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பட்ட கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. பெட்ரோல் வண்டிக்குள்ள அதிகமாக மூவிங்குமே இல்லை. அவங்க எதிர்பார்த்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேருமே குறைய ஆரம்பிச்சிச்சு. ஆஃப்டர் அதாவது ஜூனுக்கு அப்புறம் நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஜூனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேல்ஸோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் காரோடைய டிமாண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிக அளவில் யூஸ்டு காரில் போகும்போது ஸோ அதோட ப்ரைஸ் காஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னா 2018 டீசலோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபா விற்றாங்க ஆன் ரோட் ப்ரைஸில். 7 லட்ச ரூபா வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸு. ஸோ அப்படியாப்பட்ட காருமே வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.4 லட்சத்து வந்து 7 லட்சம் வரைக்கும் சேல்ஸ் பண்ணாங்க. பெட்ரோலுடைய ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்சம் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ப்ரைஸ் டிஃபரன்ஸ் தான் இருந்துச்சு. அந்த ரீசனுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுமே காமனாக வந்தாங்க. ஸோ இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு டாக்ஸி வெஹிக்கிள் டூரிஸ்ட் வந்து ஒரு இந்தியன் வரலாறையே வந்து புரட்டி போட்டிருக்கு. ஸோ மாருதி மட்டும்தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி வெஹிக்கிள்க்குமே சப்ளை வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ ஒரே ஒரு காரை மட்டும் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு டிமாண்ட்ஸ் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த கார் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி வெஹிக்கிள்ஸ் நமக்கு டிமாண்ட் ஆன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பிராண்ட்ல இருக்க டாக்ஸி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கொடுத்த ஒரே ஒரு வண்டி வந்து மாருதி மட்டும் தான் கொடுத்தாங்க. அந்த மாருதியில் இப்போ டிமாண்டே தரப்பட்ட மக்களுக்கு ஒரு சந்தேகமும் அதிகமாகிடுச்சு. இந்த வண்டி வருமா வராதா, இல்லை ப்ரொடக்ஷனில் ஸ்டாப் பண்ணிட்டாங்களான்ற டவுட் அதிகமாக இருந்துச்சு. சில பேர் அதாவது காரையுமே ஸ்டாப் பண்ண போகிறாங்க, நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணங்களுக்கும் பல்வேறு தரப்பட்ட கஸ்டமர்ஸ் ஆகட்டும், வியூவர்ஸ் ஆகட்டும், சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், இன்னைக்கு எல்லாரும் கேட்குற கொஸ்டின்ஸ் என்னன்னா டிமாண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுக்கு ஒரு பதட்டமும் இன்க்ரீஸ் ஆகிடுது. காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓன் போர்டு வெஹிக்கிள் எடுத்துட்டு நம்ம டாக்ஸி வெஹிக்கிளாக மாற்ற முடியுமா அப்படின்னு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகவே இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா ஓன் போர்டு வெஹிக்கிள் டீப்போலாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காமனாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அப்ரூவ் கிடையாது. அதுதான் உண்மையாக நிகழ்ச்சணும். அப்போ நீங்களே நினைக்கலாம், அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வண்டி ஓடி தான் இருக்குது. ஸோ மகாராஷ்டிரா பக்கமும் கார் போய் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா பக்கமும் எனக்கு வந்து காமனாக வந்து கார் மூவிங் தான் இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா அகைன் நம்ம அதுவும் சொல்கிறவங்களுக்கு அந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி அப்ரூவல் சொல்லுவாங்க, ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் இருக்கும், ப்ளஸ் வந்து டிசைனிங் அப்ரூவல். ஸோ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிராண்ட் ஆகட்டும் உங்களுக்கு ஜென்ரலாக பேன் இந்தியா ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா பக்கமும் ப்ளஸ் பாண்டிச்சேரி பக்கம் தான் உங்களுக்கு
அப்ரூவல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால அப்ரூவல் வந்து இது வரைக்கும் வாங்க முடியல. அதுதான் நிகழ்சனமான உண்மை. நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கான் காமனாக வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓன் போர்டு வெஹிக்கிள்ஸ் இன்னைக்கு பலரும் சொல்கிற ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஓன் போர்டு வெஹிக்கிள்ஸ் நீங்கள் இப்போதைக்கு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த டேக்ஸ் வெஹிக்கிளாக மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது முற்றிலும் தவறான ஒரு செயல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஓன் போர்டு வெஹிக்கிள்ஸ் வந்து எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு வந்து டிசைனிங் அப்ரூவல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டி அப்ரூவல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஓன் போர்டு வெஹிக்கிள்ஸ்க்கு லைஃப் டேக்ஸ் 10% லைஃப் டேக்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து 10 லட்சம் இருக்க வண்டிகளுக்கு 10% லைஃப் டேக்ஸ் கட்டி நீங்கள் வண்டி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் டீ போர்டில் மாற்ற முடியுமா அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா, அன்னைக்கு இருக்க அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க கவர்மெண்ட்டை பொறுத்து, அன்னைக்கு இருக்க அந்த டிஸ்ட்ரிக்டோட லெவலை பொறுத்து, அன்னைக்கு மேபி வந்து அந்த ஸ்டேட் அப்ரூவல் மேபி வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்ரூவல் காப்பி வந்து, ஆனால் அதுக்கேற்ற அப்ரூவல் காப்பி இல்லைன்னா அதை வந்து நம்ம பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரலாக அதுதான் உண்மை. ஸோ அதுக்கேற்ற அப்ரூவல்லாம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஓன் போர்டு வெஹிக்கிளை டீ போர்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் நினைக்கலாம் டீ போர்டு வண்டி ஓன் போர்டாக மாற்ற முடியுமானா பண்ண முடியும். ஏன்னா காமனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காருமே வந்து பார்த்தீங்கன்னா டீ போர்ட் மேனுஃபேக்சரிங் தான் உங்களுக்கு வருது. ஸோ அதை நீங்கள் வின் நம்பர் போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்ஸி வெஹிக்கிள்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனே கொடுத்துருப்பாங்க அதில். ஸோ நீங்கள் டீ போர்ட் வண்டி எடுத்துட்டீங்கன்னா அகைன் 2 வருஷத்துக்கு அப்புறம் அதை நீங்கள் ஓன் போர்டாக கன்வெர்ட் பண்ணலாம். அதாவது பெர்மிட் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் அது அகைன் லைஃப் டேக்ஸ் தான் இருக்கும். அதாவது 2016க்கு அப்புறம் இருக்க வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு தான் டேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அகைன் ரினியூவல் பண்ணி தான் இருந்தாங்க. இப்போலாம் இருக்கிற காமனாக டீ போர்ட் வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸ் தான் உங்களுக்கு வந்து 15 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டீ போர்ட் வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஓன் போர்டாக மாற்ற முடியும். அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறம் எஃப்சி முடியுது இல்லைங்களா, அந்த டைமில் நீங்கள் ஓன் போர்டாக மாற்ற முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஓன் போர்டு வண்டி எடுத்துட்டு டீ போர்டாக பண்ணலான்றது வந்து பார்த்தீங்கன்னா அது தவறான விஷயம். அதை விஷயம் அது மாதிரி கர்நாடகாவில் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே டிசைர் வண்டியை அதுலேயும் குறிப்பாக சில பேர் சொல்கிற விஷயம் கேட்டிங்கன்னா, டிசைர் ஓன் போர்டு வெஹிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பல ஸ்டேட்டில் பார்த்துருக்கேன். டாக்ஸி சரி பட் கர்நாடகாவில் பண்ணுறாங்க. இதே நீங்கள் கர்நாடகா சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த டிசைர் வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங்லேயுமே இருக்குது உங்களுக்கு டாக்ஸி வெஹிக்கிள்ஸில். ஸோ நம்ம பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸினாவே டூரிஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு டீ போர்டு வண்டி ஆச்சுன்னா அது ஓன் போர்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். பட் ஓன் போர்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டீ போர்டாக மாற்ற முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அந்த அப்ரூவல் காப்பி இருந்தால் மட்டும்தான் டீ போர்டாக நீங்கள் மாற்ற முடியும். தயவு செய்து இந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்த சொல்கிறாங்கன்னா நீங்கள் முழுசாக நம்பிட்டு போய் அது மாதிரி தயவு செய்து போய் இறங்கிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஆசைப்படுறதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்கன்றதுல நீங்கள் முழுசாக நம்பிட்டு போயிட்டு செய்து போகுது. ஸோ நம்ம காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி, இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மாருதியில் தான் வந்து டாக்ஸி வெஹிக்கிளுமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த டாக்ஸி வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கார் மட்டும் அவங்க டூரிஸ்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்திருக்கும். மார்க்கெட் ஷேர் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ஷேர் வந்து 51% கிட்டத்தட்ட இருக்குது. மார்க்கெட் ஷேர் கம்மியாகும் போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க டூரிஸ்ட் வண்டி கிட்டத்தட்ட எப்பயோ லான்ச் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பக்க பலமாக இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி டூரிஸ்ட் வண்டி மட்டுமே கிடையாது. டூர் H3 வேற ஒரு வண்டி இருக்குது. அதே மாதிரி டூர் H1 அல்டோன்னு ஒரு வண்டி இருக்குது. டூர் H2ன்னு சொல்லுவாங்க செலிரியோ, ஆல் நியூ செலிரியோன்னு ஒரு கார் இருக்குது. டூர் எம்னு சொல்லுவாங்க எட்டிகா. ஸோ டாக்ஸி கார் வந்து கிட்டத்தட்ட அவங்க கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அதாவது ஈக்குவலாக டூர்லையுமே வந்து டாக்ஸி வெஹிக்கிள் தான். கிட்டத்தட்ட ஒரு 5 கார் வந்து டாக்ஸி வெஹிக்கிளில் மட்டும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ மார்க்கெட் ஷேர் வந்து இது வரைக்குமே இந்த 6 மாதமாக குறையாததுக்கு ரீசன்மே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா யாருக்கு என்னென்ன கார் சூட் ஆகுன்றது இருக்கு இல்லைங்களா, எல்லாருமே இந்த 5 கார் இருக்குன்னா 5 காருக்குள்ளேயும் போயிட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு வந்து ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு வந்து ஒரு டைம் தான் கார் வாங்க முடியும். அந்த கார் வந்து கரெக்டான கார் தான் வாங்கணுன்றதுக்காக தான் அவங்க டூரிஸ்ட்மே சூஸ் பண்ணுறாங்க. காமனாக பக்கம் ப்ளஸ் மகாராஷ்டிரா பக்கம் அல்டோ H1 அல்டோ இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரியானா இந்த சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்த சைடில் வந்து டாக்ஸி வெஹிக்கிளுக்கு அதிகம் மூவிங் ஆகுது. டூரிஸ்ட் வண்டி இல்லைன்றது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கனவாக இருந்தாலுமே அது வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து பெரிய அளவுக்கு வந்து இறக்கத்தை கொடுக்கல. அதுதான் நிகழ்சனமான உண்மை. ஏன்னா அவங்க கூட சப்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஓன் போர்டு வெஹிக்கிளுமே அவங்க டீ போர்டாக சேஞ்ச் பண்ணி ஓட்டிக்க முடியும். ஏன்னா அந்த கவர்மெண்ட் அங்கீகாரம் அப்ரூவல் இருக்குன்றதால ஓன் போர்டு வண்டியுமே டீ போர்டில் மாற்றிக்க முடியுன்றதுக்காக அவங்க வந்து இது பெரிய விதமான ஒரு இது கிடையாதுன்றது தான் உண்மையான நிகழ்சனமான உண்மை ஃப்ரெண்ட்ஸ். காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் தமிழ்நாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டிமாண்டுமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட புக்கிங்ஸ் இருக்குது. அந்த புக்கிங்ஸ் வந்து எப்போ கார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் இருக்குது. பேமெண்ட் ரெடியாக இருக்குது, என்னால் கார் வாங்க முடியல, இந்த விஷயம் வந்து எல்லாரும் மத்தியிலுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் காரோட வெயிட்டிங் பீரியட்ஸ் வந்து இப்போ என்கிட்ட ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்து இருக்குது. டூரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் 8 மாதம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட்டிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஏப்ரல் மாதம் இன்றைக்கி தேதியில் நீங்கள் 25 தேதியில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 8 மாதம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த மந்த் எண்ட்ல தான் டிசம்பர் மந்த் தான் உங்களுக்கு காருமே கையில் கொடுப்பாங்க. இதுதான் உண்மை. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் நியூஸ்மே இதில் வந்துருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா டூர் எட்டிகா இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஈக்குவலாக வெயிட்டிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கனவாக இருக்க எட்டிகாவுடைய கனவர்ஸ் எட்டிகாவோட லவ்வர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கார் பிரியம் உள்ளவங்களுக்கு அது எட்டிகா பற்றி ஒரு எம்வி கேட்டகரியில் நம்பர் 1 கார்னு சொல்ல முடியும். அந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெயிட்டிங் ப்ரைஸ் இந்த அளவுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டூரிஸ்ட் கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட் நியூஸ்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த நவம்பர் மந்த் டிசம்பர் மந்த்லாம் புக் பண்ணவங்களுக்கு இன்னும் ஒரு 2 மாதத்துல டிஸ்பேச் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உண்மையான விஷயம். நெக்ஸ்ட் மந்த் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் மந்த் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க, டூரிஸ்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த விஷயத்துக்காக தான் அவங்க எட்டிகாவோட வெயிட்டிங் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜெனரலாக வேகனாரில் வந்து பார்த்தீங்கன்னா H1 அல்டோ சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து 800cc கார். அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டாப் பண்ண போகிறாங்க. இந்த மந்தோட கார் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூர் H3ல வேகனார், இந்த வேகனார் கார் வந்து யாரும் சொல்லிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு K10 சீரிஸ் இன்ஜின் சொல்லுவாங்க, டுவல் ஜெட் டோல் வீல் டெக்னாலஜி. அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 998cc இன்ஜின். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் சவாரி சொல்கிறாங்க, ஏர்போர்ட் டாக்ஸிக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரிங் சர்வீஸ்க்கு இந்த மாதிரி இந்த ஓலா ஊபரில் மேக்ஸிமம் வந்து அந்த அளவுக்கு வந்து ரைடிங் குவாலிட்டி வந்து அந்த வண்டி கிடையாது. இதுதான் உண்மையான விஷயம். நான் அந்த ரீசன் நான் சொல்கிறேன்னா 3 சிலிண்டர் இன்ஜின்றதால அதோட பிக்கப் பவர் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. என்னதான் நேச்சுரலி அஸ்பிரேட்டட் இன்ஜினாக இருந்தாலுமே சரி, அதோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு அந்த டூரிஸ்ட் ஈக்குவலாம் வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசனுக்காக தான் உங்களுக்கு வேகனார் டூர் H3 வந்து சேல்ஸ் வேல்யூ இன்னைக்குமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வேற வழி இல்லை, வேற காரணம் இல்லை. எனக்கு வந்து கார் உடனே எடுத்தாகணும், எனக்கு வந்து ஓலா வந்து அட்டாச் பண்ணி ஆகணும், எனக்கு ஐடி கம்பெனியில் சொல்லிட்டேன், உடனே இந்த டைம்குள்ளே நான் கார் வந்து நான் டிஸ்பேச் பண்ணி ஆகணும், வண்டி வந்து போட்டாகணும், எனக்கு வந்து மந்த்லி இன்கம் வந்து 50,000 60,000 தராங்க, வேற வழி இல்லாமல் நான் கார் எடுக்கிறேன்றவங்க மட்டும்தான் அதிகபட்சமாக இந்த வேகனாருக்குள்ளேயும் மூவ் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன டூர் H1 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க. அல்டோ வந்து பார்த்தீங்கன்னா வேகனரோட வெயிட்டிங் பீரியட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா 2 months வரைக்கும் அவங்க வெயிட்டிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வேகனார் வந்து உங்களுக்கு 1000cc இன்ஜின் 1200cc இன்ஜின் போகும்போது உங்களுக்கு இதே டூரிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 1200cc. இதே நீங்கள் எட்டிகாக்குள்ளே போகும்போது 1500cc இன்ஜின். எதனால இந்த எட்டிகா வந்து இந்த அளவுக்கு வெயிட்டிங் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஓவராலாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி கனெக்டர் சிப் மூலியமாக தான் நமக்கு வந்து ECM போர்டு ஆகட்டும், சென்சார் ஆகட்டும், யூஎஸ் பார்க்கிங் சென்சார் ஆகட்டும், இன்ஜின் இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், இது உள்ள ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, அதுக்கும் ஒரு சென்சார் தான் தேவைப்படுது. கிட்டத்தட்ட வந்து சிப்ஸ் செமிகண்டக்டர் இஷ்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கிறதால அவங்க டூரிஸ்ட் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த டைமில் கார் கொடுக்கலன்னா மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு நம்பிக்கை வந்து போயிடும். உண்மையாக சொல்ல போனால் அதுதான் உண்மை. கிரவுண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டிகா வந்து வெயிட்டிங் ப்ரைஸ் வந்து எதனால வந்து இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா 1500cc இன்ஜின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 சிப்லேருந்து 60 சிப்லேருந்து 80 சிப் வரைக்கும் அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும்போது அவங்களுடைய காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணும்போது 30,000 40,000 தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்மே கிடைக்குது. ஒரு கார் வித்தா ஒரு டீலர்ஷிப்க்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அவங்க சேல்ஸ் பண்ணுற காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவங்க செமிகண்டக்டர் இஷ்யூஸ் இருக்குது, ப்ளஸ் அந்த சிப் ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அதை இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 30,000 40,000 தான் கிடைக்குது. இதே அதில் நீங்கள் டூரிஸ்ட்லாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 சிப் தான் யூஸ் ஆகுது. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 30 சிப் வரைக்கும் பெனிஃபிட். அதாவது 2 எட்டிகா காரை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணீங்கன்னா டிசைர் டூரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 வண்டியை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயம் அதிக பேருக்கு தெரியாது. அதே மாதிரி 4 டிசைர் டூரிஸ்ட் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னா 8 வேகனாரை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி இந்த தெளிவான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. வெயிட்டிங் பீரியட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காரணமும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வேகனரோட வெயிட்டிங் பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் 2 மாதம் தான் வெயிட்டிங் பீரியட்ஸ், அது மாற்றம் கிடையாது. வேகனரோட மூவிங் வந்து சேல்ஸ் வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலன்றதுக்காக தான் உடனடியாக அதிரடியான ஒரு முடிவு தான் வந்து மாறி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு லான்ச்சிங்கும் பண்ணுற போனாங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் புக் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் கார் கொடுக்க போகிறாங்க. மே ஜூனில் தான் அவங்க வந்து கார் டிஸ்பேச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உண்மை. ஜனவரி மந்த்லேருந்து 2023 ஜனவரிலேருந்து புக் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 மாதத்துலேருந்து 5 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கிட்டத்தட்ட அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் மாதம் புக் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் நவம்பர் மாதம் புக் பண்ணவங்களுக்கு ஜனவரி மந்த் வந்து ஒன் டைம் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. 30,000 கிட்டத்தட்ட விலையிருக்கு, 30,000 விலையிருக்காங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வாட்டி விலையிருக்காங்க. இந்த மாதம் தான் நான் சொல்கிறது.
40,000 வரைக்கும் காரே எடுக்கல. கார் எந்த மாடல் இருக்குன்னு தெரியல. கார் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு அபிஷியல் நியூஸ் மட்டும் தான் மார்க்கெட்ல வந்திருக்கு. இன்ஜின் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதில் எந்த அப்டேஷன் கிடையாது, கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதில் மாற்றம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் புக் பண்ணவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 40,000 கிட்ட வேண்டிய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அகைன் வந்து ஜனவரி மந்த் வந்து இந்த 2023 ஜனவரிலேருந்து புக் பண்ணவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து விலை ஏறுன்றதுல சிறிதளவு மாற்றம் வந்து ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட அப்படி விலை ஏறுச்சுன்னா குறைஞ்சபட்சம் வந்து 20,000 வரைக்கும் விலை ஏறும். அதுலேயும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன்னா எவ்வளோ விலை ஏறினாலும் இன்னைக்கு அந்த காரை எடுக்கிறதுக்கு ரெடியாகவே இருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அந்த கார் மேலே இந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்கன்னா, அந்த கார் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ், அந்த கார் கொடுக்குற ரிலையபிலிட்டி, அந்த கார் கொடுக்குற மைலேஜ், அந்த கார் கொடுக்குற ரீசேல் வேல்யூ, அந்த கார் கொடுக்குற மெயின்டெனன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ விஷயம் அந்த காரில் இருக்கும்போது எந்த கஸ்டமருமே கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இருப்பாங்கன்றது தான் ஒரு உண்மையான நிகழ்சனமான உண்மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எட்டியா காரை புக் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 1 year வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் சொல்லுவாங்க. டூரிஸ்ட் கார் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட் நியூஸ் தான் சொல்ல முடியும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் எண்டில் இல்லை நெக்ஸ்ட் மந்த் எண்டில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உண்மை. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தான் உங்களுக்கு டிஸ்பேச் ஆகிடும். அதாவது நவம்பர் மந்த் புக் பண்ணவங்களுக்கு டிசம்பர் மந்த் புக் பண்ணவங்களுக்கு தான் டிஸ்பேச்சிங் ஆகும். ஜனவரி மந்த்லேருந்து புக் பண்ணவங்களுக்கு டிஸ்பேச்சிங் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து ஒரு 3 monthலேருந்து 4 month வரைக்கும் வெயிட்டிங் ஆகும். அப்புறம் அவங்களுக்கு விலை ஏறும். அதுலேயுமே உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட்டை பற்றி என்கிட்ட நீங்கள் இந்த அளவுக்கு கேட்டதால் மட்டும்தான் இந்த ஒரு உண்மையான விஷயத்த நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லி ஆகணுன்றதுக்காக தான் நானுமே இந்த ஒரு ரிவ்யூ நான் போட்டிருக்கேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ரிவ்யூ வந்து கண்டிப்பாக எதை பற்றி நீங்கள் சொன்னாலுமே நான் போட ரெடியாக இருக்கேன். கண்டிப்பாக நான் போட்ட இந்த இன்ஃபர்மேஷன் விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.